இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு புகைப்படம். அதை நீங்கள் முதல்ல பார்த்துருங்க. நீங்கள் புகைப்படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புகைப்படத்தில் சைன நாட்டினுடைய பிரதிநிதி இந்தியாவில் பயணம் செய்கிறார். அவர் இந்தியாவுக்கு வந்தபோது 2 தினங்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்தில் ஆர்எஸ்எஸ் பிரதிநிதிகளோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய பாராளுமன்றத்தில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன பேசினார் அப்படிங்கிறதை நீங்கள் இந்த நேரத்தில் பாருங்கள். हमारे सेना के जवान चीन की सेना के सामने आंख में आंख डालकर बैठे थे. वो चीन के राजदूत के साथ राहुल गांधी मीटिंग அதாவது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருக்கிறார் அல்லவா, ராகுல் காந்தி சீன பிரதிநிதி ஒருவருடன் பேசினார், சந்தித்தார் என்பதற்காக அமித்ஷா பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் ஒரு தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். அப்படின்னா மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து நாம் கேட்க வேண்டியது, இந்திய மக்கள் கேட்கிறார்கள், இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிரதிநிதிகள் சைனாவினுடைய ஒரு முக்கியமான அதிகாரியுடன் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க இல்லையா, அப்படி என்றால் ஆர்எஸ்எஸ் தேச துரோகிகள் தானே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எதிர்க்கட்சி தலைவர் சீன பிரதிநிதியை சந்திப்பது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிரதமர் சந்திக்கிறாரு, பிரச்சனை இல்லை. அமித்ஷா சந்திக்கிறாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நாட்டில் பதிவு செய்யப்படாத ஒரு இயக்கம், பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட இயக்கம், பயங்கரவாதத்திற்காக தடை செய்யப்பட்ட இயக்கம், காந்தியார் படுகொலையில் தடை செய்யப்பட்ட இயக்கம், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் சீன பிரதிநிதியை சந்திக்கிறார்கள் என்றால், நான் மீண்டும் சொல்கிறேங்க, இந்திய அரசியல் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல ஆர்எஸ்எஸ். அதனால தான் ஆர்எஸ்எஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்னா, அது இந்த அமைப்பு செஞ்சது, எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த இடத்துல ஒரு கலவரம், அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது இந்து முன்னணி செஞ்சது, அது விஸ்வ இந்து பரிஷத் பண்ணது, அது பஜ்ரங் தள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணமே இதுதான். இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இதே ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான செய்தியை பாராளுமன்றத்தில் சொன்னார். உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ 27,000 சதுர மீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அன்றைக்கு பாஜகவினர் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ஒரு பக்கம் நல்லா பாருங்கள், ஒரு பக்கம் ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் மிகுந்த ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது இது தொடர்பாக எந்த பதிலையும் சொல்கிறதில்லை. ஆனால் சீன பிரதிநிதிகளும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் சந்திப்பு நடத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகளாக சில பேரை வச்சிருக்கிறாங்க இல்லையா, சில இளைஞர்களை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை வைத்து சமூக ஊடகங்களில் சீன பட்டாசுகளை புறக்கணியுங்கள், சீன விளக்குகளை புறக்கணியுங்கள், தீபாவளிக்கு சீனாவினுடைய எதுவுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இந்திய மக்களுக்கு. பிஎம் கேர்னு ஒன்று மோடி கொண்டு வந்தார், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா. அந்த பிஎம் கேரில் முதல்ல வந்த ஃபண்டில் மிக முக்கியமானது சைனாவுடைய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திடமிருந்து வந்தது அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் மறுக்க முடியாது. இதில் எல்லாம் விடுங்க. நேற்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிரதிநிதிகள் சைனாவினுடைய அந்த அரசு பிரதிநிதியை சந்தித்திருக்காங்க இல்லையா, சந்தித்து முடியலை. அதற்கு முன்னாடியே சீனாவிட்டிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்னதுன்னா, பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரினுடைய ஒரு பகுதி அது எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. பாருங்கள், இங்கே சைனாவுடைய பிரதிநிதி இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி இது இனிமேல் எங்களுடையதுன்னு சொல்கிறான். அருணாச்சல் பிரதேசத்தில் பல பகுதிகளை எங்களுடையதுன்னு சொல்கிறான். ஆனால் இதற்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய மோடியோ அமித்ஷாவோ கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கேட்கிறேன், ஒரு சீன பிரதிநிதியோடு ராகுல் சந்திப்பு நடத்தினால் ராகுல் தேச துரோகிகள் என்றால் மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லியாக வேண்டும். ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளா தேச துரோகிகளா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி ஆகணும். கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பக்கத்தில் நேபாளில் உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்துக்களை விரட்டியடியுங்கள், நாட்டை காப்பாற்றுங்கள். பங்களாதேஷில் இந்த கோழி குஞ்சுகள்
நசுக்கப்படுகிற மாதிரி அங்கே இந்துக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் தான். ஏன்னா இந்தியாவுக்குள்ள ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை துன்புறுத்துகிறார்கள், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள், தலித்துகளை துன்புறுத்துகிறார்கள், ஏன் இந்துக்களையே பல திட்டங்களுடைய பெயரில் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெறுப்பு அரசியலுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்களின் மீது அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொதிநிலைக்கு வந்திருக்கக்கூடிய காட்சி அமெரிக்காவில் நடக்கலைங்க. அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய இந்து சிலையை உடைக்கணும், அங்கேருந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஆஸ்திரேலியாவில் நடக்குது, நியூசிலாண்டில் நடக்குது, கனடாவில் நடக்குது. அதை நம்ம ஆதாரபூர்வமாக செய்தியாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். நேபாள், பங்களாதேஷ், இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலும் பல வெளிநாடுகளிலையும் இதே மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் வெடித்து கிளம்பி இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் விதைத்து வருகிற வெறுப்பு அரசியல் இன்றைக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபமாக வெடித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனா பிரதிநிதிகளை சந்திக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை இதே ஆர்எஸ்எஸ் காரணங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த டிவி டிபேட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவருங்கெல்லாம் சைனீஸ் ஏஜென்ட்டுகள்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் ஆர்எஸ்எஸ் கட்டணத்தில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் மட்டும் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம்.